அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம முட்டை ரெசிபிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா முகலாய் எக் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து 1.5 கப் மைதா மாவு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு மைதா பிடிக்கலன்னா நீங்க கோதுமை கூட சேர்த்துக்கலாம். பர்ஃபெக்டான முகலாய் எக் பரோட்டா செய்யறதுக்கு மைதா மாவு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பரோட்டா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 1/2 hour நான் ஊற வச்சிடுறேங்க. நல்லா அது ஊறட்டும். அதுக்கடுத்து அங்கே ஊறட்டும். அதுக்குள்ளே நாம ஒரு பவுல் எடுத்து 3 முட்டை இதில் நான் உடச்சி போட்டுடுறேன். மூணு முட்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை நல்லா பொடிசா அரிஞ்சு இதில் போட்டுடலாங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா பொடி 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம முகலாய் எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா பண்ணிடலாம். பரோட்டாக்கு மாவை நல்லா பிசையணுங்க, அப்போதான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு 2 மினிட் நல்லா பிசைஞ்சிடுறேன் இந்த பரோட்டா மாவை. இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் 4 உருண்டையாக எடுத்துக்கிறேங்க. 1.5 கப்பு மாவு பார்த்தீங்கன்னா 300 கிராம் வருது. 300 கிராமுக்கு நம்ம 4 பரோட்டா ரெடி பண்ணலாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ உருண்டை போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் தடவி நல்லா தேய்ச்சிடலாங்க பரோட்டாவை. ஓரங்கள் தடிமனாக இல்லாமல் நல்லா மெலிசாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் நான் முகலாய் எக்கை இதுல சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க. 2 கார்னர்லயும் மடிச்சுக்கோங்க. பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி தேய்ச்சி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு ஆயில் ஊற்றிடுறேங்க. இந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக போடுங்க. பொறுமையாக எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க, அப்போ தான் நல்லா உள்ளே வேகும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டர்ன் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்க, நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முறுமுறுன்னு. எல்லா பரோட்டாவையும் நாம இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது அவ்வளோ முறுமுறுன்னு சூப்பரா இருக்குங்க. இதை நம்ம இந்த கெச்சப்போட சாப்பிடும் போது இந்த முகலாய் பரோட்டா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த முகலாய் எக் பரோட்டாவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.